ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை சமையல். நாம் இன்றைக்கி ரவா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானது ஒரு 15 முந்திரி சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வறுத்த முந்திரியை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. மூணுலேருந்து 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரவை வறுபட்டதும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், தண்ணி நல்லா வத்திடுச்சு. இந்த டைமில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு 2 நிமிஷம் பாயில் ஆகட்டும். இந்த டைமில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே பாயில் ஆகட்டும். கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காவை இந்த மாதிரி தள்ளி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லை, அதனால தான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பொடி இருந்துச்சுன்னா பொடியே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான ரவா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.